ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதமானது பிறந்ததுக்கு பின்னாடி நிறைய சுபதினங்கள் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு சுபதினம் செப்டம்பர் மாதம் பிறந்து 2ஆம் தேதியே வருது. செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய 17ஆம் தேதி. அதே போல் கிழமை திங்கக்கிழமை. ஸோ இந்த நாள் 2024 ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. அமாவாசை வருவது என்ன முக்கியம், இது ஒரு சாதாரண நாள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாலுமே அமாவாசை ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னா அது இந்த அமாவாசையை தான் சொல்லலாம். இந்த அமாவாசை ஒரு சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது, ரொம்ப ஒரு பயங்கரமான அமாவாசை என்று சொல்லலாம். இந்த ஆவணி அமாவாசையில் பித்திருக்களை வணங்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களிடையே மாற்றமானது ஏற்பட போகுது. அந்த மாற்றத்தினால பயங்கரமான தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல கடகராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடகராசிக்காரங்க சரியாக இந்த அமாவாசையில் 11:11க்கு மேலே நடக்கக்கூடிய உங்களுக்கான அதிசயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த அமாவாசை சிம்ம மாதத்தில் வர்றதுனால இது சிம்ம அமாவாசை என்றும் அழைக்கப்படும். அதனால் சிம்ம அமாவாசைனா என்ன அப்படின்ட்டு குழம்பிக்க வேண்டாம். சிம்ம அமாவாசைனா சிம்ம மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால சிம்ம அமாவாசை என்று சொல்லப்படும். ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு என்ன, பித்திருக்களை வணங்கினால் நமக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. மாதந்தோறும் அமாவாசையின் போது பித்திருக்களை நினைத்து அவர்களுக்கு ஆராதனைகள் செய்ய வேண்டி என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. வருடத்துக்கு 96 தர்ப்பணங்கள் செய்ய சொல்லி அறிவுறுத்துறாங்க ஆச்சாரிய பெருமக்கள். மேலும் சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் கொள்ளப்படுது. எனவே தான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிங்க அமாவாசை என்றும் அழைக்கப்படுது. ஆவணியில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வரும். அது போன்றே இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி 17ஆம் தேதி ஆவணி மாத அமாவாசை தினம் வருது. இந்த தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகதி என்பதும் தான் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்தால் வாழ்வில் பல்வேறு சிறப்புகளை பெறலாம். பித்ருலோகத்திலிருந்து ஆத்மாக்கள், அதாவது முன்னோர்கள் அமாவாசையின் போது பூமிக்கு வருவதாக நம்பிக்கை இருக்கு. இதனால் முன்னோரை வழிபாடு செய்ய வேண்டும், அவர்களுடைய அருளையும் ஆசையும் பெற வேண்டும். நமது வேத சாஸ்திரங்கள் ஒரு வருடத்தில் மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக கூறுறாங்க. தமிழ் வருட பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை, மகாலி அமாவாசை உட்பட 96 தர்ப்பணங்களையும் ஒருவர் செய்வது சிறப்பான பலன்களை தரும் என்று அந்த சாஸ்திரங்களில் அறிவுறுத்துகிறாங்க. ஆவணி மாத அமாவாசை தினமான இந்த நாளில் காலையில் குளித்து முடித்து விரதத்தை தொடங்க வேண்டும். வீட்டுடைய பூஜையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தயார இயலாதவங்க இந்த நாளில் வீட்டில் முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் எள் கலந்த சாதங்களை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். இதை செய்தாவே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். மேலும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் தரிதர நிலை நீங்கி சுபிட்சங்கள் பெருகும். உங்கள் வம்சத்தில் திருமண காலதாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரிவடை திருமணம் நடக்கும். வீண் பணவிரையை ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். காரிய தடைகளும் நீங்கும். இப்படி பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இது தாங்க ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு. இப்போ இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ணுறேன். கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு
இந்த அமாவாசைக்கு பிறகு உடல்நலக் குறைவில் இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி சூழ்நிலை அமையும். இந்த அமாவாசைக்கு பிறகு உடன் பிறந்தவர்களோடு தவறான புரிதல்கள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும். தொழில் மற்றும் சொத்துக்களில் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் இருக்கலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய புதிய முயற்சிகளில் புத்துணர்ச்சி உண்டாகும். உங்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் பதட்டம் அடையக்கூடும். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வானது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விழிப்புணர்வோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அமாவாசைக்கு பிறகு இழந்த அன்பை மீண்டும் பெறுவீங்க மற்றும் உறவு விஷயங்களில் உங்கள் ஆற்றல் திரும்பும். இந்த டைம் காதல் உறவில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அதிகம். இருப்பினும் உங்கள் பேச்சுகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதை நீங்களே நம்பிக்கையோடு கையாண்டிங்கன்னா சரிப்படுத்திக்கலாம். இந்த காலகட்டம் உங்கள் ஆத்ம துணையை தேடுவதற்கு ஏற்ற டைமாக இருக்குது. அதனால் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்லப்படல. அமாவாசைக்கு பிறகு ஒரு மாதிரி சீராக தான் இருக்கும். அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிதிநிலையில் இந்த அமாவாசைக்கு பிறகு சுமாராக இருக்கும். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு குடும்ப உடல்நல மற்றும் ஆவணங்களுக்கான செலவுகள் இருக்கலாம். நீங்கள் வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் மூலம் ஆதாயங்களை பெற முடியும். உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு பணவரவு இருக்கும் மற்றும் உங்களுக்கு உத்தியோகம் மூலம் பணவரவில் அதிர்ஷ்டம் பங்கும் இருக்குது. அதனால் உங்களுக்கு நிதிநிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். பணியிடத்தில் தாள்கள் தொடர்புகளை நம்பிக்கையுடைய வெளிப்பாடு மற்றும் சாதுரிய செயல்பாடு இருக்கலாம். பணியிடத்தில் பெண் சக ஊழியர்களால் பணியை நிறைவேற்றுவதில் ஆதரவு கிட்டும். முதலாளியும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு நிதி வரவு இதனால் உங்களுக்கு மிதமாக இருக்கும். அப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய வியாபாரத்தில் நியாயமான லாபம் கிடைக்கும். வியாபார தளத்தில் தாள்கள் தொடர்பு தொழில்நுட்பத்தை நீங்கள் மேம்படுத்தலாம். வியாபாரத்தை புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது சாதகமான பலன் கிடைக்கும். கடன்கள் நியாயமான அளவில் குறைக்கப்படலாம். பங்குதாரர்களால் வியாபாரத்துடைய செழிப்பு மற்றும் வளர்ச்சியில் தடைகள் ஏற்படும். அதனால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் தடைகள் ஏற்படாமல் இருக்க பாருங்கள். அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு காலகட்டம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். மன அழுத்தத்தை கவனமாக கையாள வேண்டும். சிறிய காயங்கள் மற்றும் விபத்துகள் அவ்வப்போது ஏற்படலாம். இந்த டைம் உடன் பிறந்தவர்களுடைய உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கல்வி அம்சங்கள் சிறப்பாக இருக்குது. மாணவர்கள் நீங்கள் ஆற்றல் மிக்கவராகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளில் மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட முடியும். வெளிநாடுகளில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் இப்போ வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வாய்ப்பையும் அதிகபட்சமாக பயன்படுத்தி கொள்ளணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாட்கள் தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கடக ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்ட நாட்கள் அப்புறம் ஆபத்து நாட்கள் என்று சில நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சுப தேதின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு செப்டம்பர் 4, 5, 6, 7, 16, 17, 18, 19, 23, 24, 25, 26. அப்புறம் அசுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8, 9, 10, 11, 12, 27, 28. ஸோ சுபதினங்கள் அசுப தினங்கள் இதுதான் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த தினங்களையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை முழுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.